ஒரு ஹோமத்த அனுட்டித்துமையினால் நமக்கு வந்து பாபம் கிட்டும், புண்ணியம் கிட்டும். அந்த மாரி பலன்கள்லாம் உண்டு. மீமாம்சகால் சொன்னது என்னது? அர்த்தாந்தரம். சித்த சாதனம் அர்த்தாந்தரம். என்ன மீன் பண்ணார்கள்? இந்த ஜகத்தானது படைக்கப்படுகிறது. கணக்கு வச்சுக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும். இவன் இவ்வளோ புண்ணியம் அப்ப யாராவது ஒருத்தன் வந்து இந்த கால்குலேஷன் எல்லாம் போடுறதுக்கு இதுக்கு அப்பாற்பட்டதா மேல ஒருத்தன் இருக்கணும். புண்ணிய பாபத்த வைத்துக்கொண்டு நமக்கு ஒரு சக்தி வந்து ஒருத்தவனால ஏற்படணும். அப்போ இன்னொருத்தவன் தான் வந்து நியந்தாவா இருக்கணும். அந்த நியந்தா தான் வந்து பிரம்மமானது. இது மீமாம்சகன் சொன்னது என்ன? ஜீவாத்மா ஹோமத்தை செய்யறான். புண்ணியமானது ஏற்படுறது. புண்ணியம் பலத்தை கொடுக்க போறது. அதுவே மலையை எழுப்பிடும். காரியம் சாவயவத்வாத்துன்னு சொன்னியே. நீ சொன்ன ஹேத்து வந்து என்ன? காரியம்ன்றதுக்கு சொன்ன ஹேத்து என்ன? அடுத்த தோஷம் விருத்தம் அப்படின்ற தோஷம். இதுக்கு மீமாம்சகன் என்ன சொன்னான்னா, இந்த மாரி நம்ம பார்க்குறோமே, குடத்த பண்ற குயவன பார்க்குறோமே. ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ஒரு சுருக்கம், அத்தியாயத்தினுடைய சுருக்கம் பார்த்த இடத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அவாப்த சமஸ்த காமனாகிய எம்பெருமான் இந்த ஜெகத்தை எல்லாமே அவன்கிட்ட எந்த குறையுமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு அவன் இந்த வந்து ஜெகத்தை படைக்கிறான்? ஈஸ்வரன் அவனுக்கும் அவன் சரீரத்தை கொண்டுதான் படைக்கிறான் அப்படின்றது ஆயிடுமே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இப்பொழுது சாஸ்திர யோனித்வாதிகரணத்தை பற்றின 3வது எபிசோட பார்க்க இருக்கிறோம். போன எபிசோட்ல நையாயிக்காலை பற்றி மீமாம்சகால் சொன்ன தூஷணங்கள் அதை பார்த்தோம். இப்பொழுது மீமாம்சகாலுடைய மதத்தை கண்டித்து நையாயிக்காரர்கள் ஸ்தாபிக்க போறார்கள். என்ன என்று இன்ஃபரன்ஸ் மூலமாகவே, அனுமானம் மூலமாகவே பிரம்மம் என்றது ஒன்று உண்டு என்று ஸ்தாபிக்க முடியும் என்று ஸ்தாபிக்க போறார்கள் நையாயிகர்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சாரமான விஷயங்கள், சிவபிரகாஷிகையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அந்த அளவுக்கு ஆழமா தான் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே நேரத்துல ரொம்ப கடினம் என்றெல்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் புத்தியை செலுத்தினோமே என்றால் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். ஸ்ரீசைலே சுவாமி ஆகட்டும், பக்திசாரன் சுவாமி ஆகட்டும், 2 பேரும் பலமுறை சொன்னதுபடியே 2 பேரும் எம்ப்ளாய்டா தான் இருக்கா. ஜீவனத்துக்காக அந்த ப்ரொஃபஷன்ல இருக்கா. கூடவே சேர்த்து அருளி செயலை கத்துன்னு இருக்கா, கத்துன்னு முடிச்சுட்டா. இப்பொழுது அந்தந்த சன்னதிகள்ல கைங்கரியம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். ஆக ஒரு ஹோல்சம்மா ஜீவனத்துக்காக பண்ண வேண்டியது, அதே போல ஆத்ம உஜ்ஜீவனம் கைங்கரியத்துக்காக பண்ண வேண்டியது, அவற்றையெல்லாம் அனுஷ்டித்து கொண்டு வருகிறார்கள். கூடவே சேர்த்து 2 பேருக்குமே சம்பிரதாய கிரந்தங்களை ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணமும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை சுலபமாக எல்லாருமே கடைபிடிக்கலாம். இது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. இன்ஃபேக்ட் ஸ்ரீசைல சுவாமி இப்பதான் சம்ஸ்கிருதம் கத்துக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி சம்ஸ்கிருத நாலேஜ் எதுவும் கிடையாது, அது தேவையும் கிடையாது. சம்ஸ்கிருதத்துல ஒரு அக்ஷரம் தெரிய வேண்டாம், சம்ஸ்கிருதம் படிக்கணும் அப்படின்ற கூட அவசியம் கிடையாது. அது இல்லாமலேயே இந்த மாதிரி தமிழ்லேயே ஸ்ரீபாஷ்யம் போன்ற ஆழ்ந்த அர்த்தங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் என்றதுக்கெல்லாம் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, மெத்தட்ஸ் இருக்கு. வேற ஒண்ணுமே வேண்டாம். எம்பெருமானார் உடைய திருவுள்ள உகப்புக்காக இந்த சம்பிரதாய அர்த்தங்கள் எல்லாம் நன்றாக கற்க வேண்டும் அப்படின்ற ஒரு சின்ன எண்ணம் அது கொண்டாலே போதும். ஃப்ரேம் ஒர்க் எல்லா மெத்தட்ஸ் எல்லாம் ப்ராசஸ் இருக்கு. சம்ஸ்கிருத நாலேஜ் எல்லாமே கத்துக்கிறதுக்கு அதுக்கு உண்டான யூட்டிலிட்டிஸும் இருக்கு. இப்போ யூடியூப் மூலமாகவே தெரிந்து கொள்ளலாம், ஜிமீட் மூலமாகவே வேர்ச்சுவலா இன்டராக்ட் பண்ணி மேலும் மேலும் ஆழமாக கற்றுக்கொள்ளலாம். இப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தும், இந்த டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸை இப்படி பயன்படுத்திக்க முடியும் என்று இருந்தும் பயன்படுத்தி கொள்ளாமல் போனோமே என்றால், இப்போ எம்பெருமானாருக்கு நம்ம ஒரு பெரிய கைங்கரியம் பண்ண இருக்க அதை நழுவ விடுறோம் என்றுதான் கொள்ள வேண்டும். சுலபமா அகத்தில் இருந்து கொண்டே தெரிஞ்சுக்க முடியும் என்ற பொழுதும் நம்ம எம்பெருமானாருக்காக படிக்க மாட்டோம் என்றால் அது மிகவும் தவறாக முடியும். ஆகையினால தயவு செய்து கேப்பபிள் பீப்புள், தயவு செய்து ஃபியூ ஹவர்ஸ் பர் வீக், இவ்வளவுதான். பெருத்த ஒரு ரிக்குவயர்மெண்ட் தேவை கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா படிச்சாலே போதும். ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அடிப்படையான அர்த்தங்கள், சாரமான அம்சங்கள் எல்லாமே கற்றுக்கொள்ளலாம். அதை அடித்தளமாக கொண்டு அதற்கு பிறகு பகவத் விஷயம், ரகசிய திரயம் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் கடனை தீர்க்க முடியும், பண்ண வேண்டும், இந்த கைங்கரியத்தை பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இப்போ இந்த எபிசோட்குள்ள போகலாம். மீமாம்சக்கால் சொன்ன பட்சத்தை பார்த்தோம். இப்ப நையாயிக்கால் அத்தை கண்டனம் பண்ணோம். முறையே மீமாம்சக்கால் சொன்னது இந்த 3 தூஷணங்கள் முறையே கண்டனம் பண்ணணும் நையாயிக்கால். அடி
ஸ்ரீபாஷ்யத்துல இந்த அதிகரணத்துல வந்து எம்பெருமானார் ரொம்ப ஆச்சரியமா அருளி செய்கிறார். எப்படி ஒரு பிரக்கிரியை கொண்டு போறாருன்னா, முதல்ல நையாயிக்கன் வந்து அவனுடைய ஆக்ஷேபத்த தெரிவிக்க, அதுக்கப்புறம் மீமாம்சகன் ஆனவன் அவனுடைய பக்ஷத்த சொல்லி அத நிரசிக்கிறார். அதுக்கப்புறம் மேற்கொண்டு திருப்பியும் மீண்டும் தன்னுடைய சித்தாந்தத்த நேர சொல்லாம, நையாயிக்கன் மீண்டும் அத வந்து நிரசித்து, அதுக்கப்புறம் சித்தாந்தத்த வந்து நையாயிக்கனுடைய இது பூர்வபக்ஷத்த நிரசிக்கிறார் எம்பெருமானார். இந்த மாரி ஒரு பிரக்கிரியையில எம்பெருமானார் அருளி செய்கிறார். அதுல வந்து முதல் தூஷணம் என்ன பார்த்தோம்னா, சித்த சாதனம் அப்படின்னு பார்த்தோம். அது வந்து அர்த்தாந்தரத்துல விட்டுரும். வேறு ஒரு அர்த்தத்த சொல்லிடும். அப்படின்ற மாரி போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கு வந்து நையாயிக்கன் என்ன சொல்றான்னா, இப்போ வந்து அ சிஸ் சித்த சாதனம் அப்படி மீமாம்சகர் எப்படி சொன்னா சித்த சாதனம் அப்படின்னு, இந்த உலகமானது படைக்கப்படுறது ஒரு கர்த்தா இருக்கான். நான் ஒத்துக்கிறேனே அப்படின்னு சொன்னான். ம். அதுலேருந்து. அதனால என்னன்னா, இப்போ வந்து ஒரு ஹோமத்த அனுட்டித்துமையினால் நமக்கு வந்து பாபம் கிட்டும், புண்ணியம் கிட்டும். அந்த மாரி பலன்கள்லாம் உண்டு. அந்த பலன்கள் எல்லாமே அதிருட்டமா, அச்சேதனமாக இருக்கிறது. அதனால அது வந்து நம்மால நேரா காண முடியாது. இப்போ ஒரு ஜோதிட ஹோமத்த பண்றேன். பண்ணிட்டோனே எனக்கு ஒரு வந்து ஒரு சக்தி கிடைச்சிருச்சு. எனக்கு ஒரு புண்ணியம் நான் அடைஞ்சுட்டேன். அதனால எனக்கு ஒரு மேன்மை ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம அதிருட்டத்தால திட்டமா பார்த்து சொல்ல முடியாது. அதனால இப்ப அதிருட்டமா இருக்கிறதுனால, இதெல்லாம் நிர்வகிக்கிறதுக்கு ஒருத்தர் கண்டிப்பா வேணும். அப்படின்ற மாரி நையாயிக்கன் எடுத்துன்னு போயி, இது வந்து தூஷணமே கிடையாது. இதெல்லாம் நிர்வாகம் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு பிரம்மம் அப்படின்ற ஒரு வஸ்து ஒத்துண்டு தான் ஆகணும். அத நம்ம அனுமானத்தால சாதிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அதுக்கு பல உதாரணங்கள்லாம் பார்க்குறோம். இப்ப வாஸ்யாதிகள் இதையே கொஞ்சம் இன்னும் கிளியரா சொல்லணும். இப்போ மீமாம்சகால் சொன்னது என்னது? அர்த்தாந்தரம். சித்த சாதனம், அர்த்தாந்தரம். என்ன மீன் பண்ணார்கள்? இந்த ஜகத்தானது படைக்கப்படுகிறது. ஒரு கர்த்தா இருக்கான் அப்படின்னா, நான் ஒத்துண்டேனே. ஏன்? இந்த ஜீவாத்மா இருக்கான். அவன் பல யாகங்கள்லாம் பண்றான். யாகங்களுக்கு பலனாக இந்த ஜகத்தானது உண்டாகிறது என்று கொள்ளலாம். யாகத்தால் ஏற்பட்ட அந்த புண்ணியம், அத்த நெறைய மிகைப்பட்ட புண்ணியத்த கொண்டவன் ஒருத்தன், அவன் சக்தி கொண்டு இருக்கான். அவனே ஜகத்த படைக்கிறான் என்றும் ஒத்துக்கொள்ளலாம். ஆக ஜீவாத்மாவே போதுமே, காரணமாக, கர்த்தாவாக போதுமே அப்படின்னு சொல்ல இப்பொழுது நையாயிக்கன் அவனிடத்துல எதிர்ப்பு தெரிவிக்கிறான். பிரதிவச்சனம் சொல்றான், பதில் சொல்றான். என்ன சொல்றான் நையாயிக்கன்? அந்த அதிருஷ்டம் அப்படின்றது என்ன? புண்ணியமோ, பாப்பமோ அதெல்லாம் அதிர்ஷ்டம் தான். இப்ப நம்ம கான்டெக்ஸ்ட்ல வெறும் புண்ணியத்த மட்டும் பார்த்தா போதும். அந்த புண்ணியமானது கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாதது அது ஒண்ணு. மற்றொன்று அது அச்சேதனம் வேற. அதுக்கு அறிவு கிடையாது. புண்ணியத்துக்கு அறிவு கிடையாது. புண்ணியம்ன்றது ஒரு அச்சேதனம். கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. அதிருஷ்டமான ஒரு சக்தி. அச்சேதனமான சக்தி அது. சரி. அத கொண்டு இப்போ நையாயிக்கன் சொல்லக்கூடியது, நீ சொல்ற ரீதியில போனா கூட, சிதச்சித் விலக்ஷணமான ஒரு பிரம்மம் அந்த வஸ்துவ ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றான் நையாயிக்கன். ஏன்? இப்போ வந்து இந்த ஜெகத் அடியேன். அப்போ வந்து இந்த சித்த சாதனத்துல வந்து அ த ச த சாதிச்சா தேவரீர் சாதிச்சா மாரி அ புண்ணிய பாபாதிகள் வந்து புண்ணியம் ஒருத்தவனுக்கு ஹோமத்தினால ஏற்படக்கூடிய புண்ணியம், அத வச்சு அவன் வந்து ஜீவாத்மாவே இந்த ஜகத்தை படைக்கிறான்னு வந்தாலும், இந்த நையாயிகன் வந்து சொல்லச்சே வந்து என்ன பண்றான்னா, இப்ப புண்ணியம், பாவம் கிடைக்கும். அப்ப அந்த புண்ணியம், பாவமே இவன வந்து ஒரு ஜகத்த படைக்கிறதுக்கு அந்த புண்ணியமே இவன வந்து ஜகத்த படைக்கிறதுக்கான தானாவே படைச்சுருமா? அப்டின்னா கிடையாது. அப்போ அந்த புண்ணியத்த இந்த புண்ணிய ப வ் வ் அ எடுத்துக்காட்டா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்டின்னா, இந்த புண்ணியத்த கணக்கு வச்சுக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும். இவன் இவ்ளோ புண்ணியம் அப்ப யாராவது ஒருத்தன் வந்து இந்த கால்குலேஷன் எல்லாம் போடுறதுக்கு இதுக்கு அப்பாற்பட்டதா மேல ஒருத்தன் இருக்கணும். அப்போ இந்த புண்ணியம் பண்ணிட்டேன்ப்பா, புண்ணியம் பண்ணினதுனாலேயே போயிட்டு ஜகத்தானது உருவாயிடுமா அப்டின்னா கிடையாது. அப்போ இந்த புண்ணிய பாபாதிகள் எல்லாம் கணக்கிட்டு, அத வைத்து நியந்தாவா ஒருத்தவன் நியமிச்சு, ஒருத்தவன் வந்து அப்போ இந்த ஜகத்த நியமிக்க ஜகத்த படைக்கிறதுக்கு நியமிக்க வேண்டியதா இருக்கு. எப்படி வந்து ஒரு கத்தியானது ஒரு இடத்துல இருக்கு அப்டின்னா, கத்தி வந்து ஒரு மரத்த சேதப்படுத்துறதுக்கு இருக்கு அப்டின்னா, அந்த கத்தியே போய் மரத்த வந்து சேதப்படுத்திட முடியாது. அப்ப அந்த கத்திய எடுத்து ஒரு கர்த்தாவானவன், ஒரு மனிதனானவன் போய் அந்த மரத்த வந்து சேதப்படுத்தணும். அப்படின்றப்போ, அந்த வாஸ்யாதிகள் அந்த கத்திகை, கோடாலி எல்லாம் நம்ம சொல்றப்போ, அதே மாரி தான் இந்த புண்ணியம், பாவம் மட்டும் அது ஒரு ஓரத்துல நம்ம பண்ணோம், யாகம் பண்ணோம், புண்ணிய பாவம் வந்தது அப்படின்னா கிடையாது. அந்த புண்ணிய பாவத்த வைத்துக்கொண்டு
நமக்கு ஒரு சக்தி வந்து ஒருத்தவனால ஏற்படணும். அப்போ இன்னொருத்தவன் தான் வந்து நியந்தாவா இருக்கணும். அந்த நியந்தா தான் வந்து பிரம்மமானது. இது ஜீவாத்மாவால வந்து ஜீவாத்மாவே வந்து புண்ணியம் வந்துரும். ஜீவாத்மா உடனே ஜெகத்தை படைத்துருவான்றது வந்து, நீ சொன்ன அந்த சித்த சாதனம்ன்ற தோஷம் வந்து தோஷமே இல்ல. நீன்னா வந்து ஜீவாத்மா தான் வந்து படைக்கிறதுன்ட்டு நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க அப்படின்ட்டு மீமாம்சகனை பார்த்து நையாயிகனானவன் எதிர்வாதத்தை சரியா? ஆக மீமாம்சகன் சொன்னது என்ன? ஜீவாத்மா ஹோமத்த செய்யறான். புண்ணியமானது ஏற்படுறது. புண்ணியம் பலத்த கொடுக்க போறது. அதுவே மலையை எழுப்பிடும். அதுவே கடலை வெட்டிடும். அந்த புண்ணியமே செஞ்சிடும். அப்படின்றது மீமாம்சகனுடைய பட்சம். நையாயிகன் சொல்றது, இந்த புண்ணியம், பாபம் இது எல்லாமே வாசியாதிகள போல. கருவிகள். வாசியம் அப்படின்னா கத்தி, கோடாரி. கத்தியோ, கோடாரியோ அது ஏதோ மரத்த அறுக்கக்கூடிய ஒரு கருவி. ஆக அந்த கருவியே ஒரு பலனை ஏற்படுத்தாது. அந்த கருவிய கொண்டு கர்த்தா வேண்டியிருக்கு. நியந்தா நியமிக்கக்கூடிய ஒரு கர்த்தா வேண்டியிருக்கு. அதே போல தான் இங்கேயும். ஜீவாத்மா பண்ணக்கூடியதுனால அச்சேதனமான புண்ணியம், பாபம் கண்ணுக்கு தெரியாத அந்த அதிருஷ்டம் உண்டாகும். ஆனா, அத்தை பற்றாசாக கொண்டு படைப்பவன் நின்று ஒருவன் நியந்தா இங்க ஒப்புக்கொள்ள வேண்டியவனாகத்தான் இருக்கான். அடிப்படை ரீசன் இங்க என்ன சொல்றான் நையாயிகன் அப்படின்னா, அந்த அச்சேதனமே ஒரு செயல்ல ஈடுபடாது. அத செயல்படுத்துறதுக்கு ஒருத்தன் வேணும். அவன் தான் அந்த பிரம்மம். சிதச்சித் விலட்சணமான அந்த ஈஸ்வரன். அனுமானத்தாலே தெரிஞ்சுக்கலாமே! அப்படின்றது தான் நையாயிகனுடைய பதில். வெக்கு. சித்த சாதனம் அந்த தூஷணத்துக்கு பதில் வந்தாயிருச்சு. அடுத்த தூஷணம் என்னது? சோபாதிகம். ஆமா. அ அப்போ வந்து அப்ப மீமாம்சகன் வந்து என்ன சொன்னான் அப்படின்னா, வந்து முதல்ல சக்கியக்கிரியமா இருக்கான்னு பாரு. காரியம் சாவயவத்வாத்துன்னு சொன்னியே. நீ சொன்ன ஹேத்து வந்து என்ன காரியம்ன்றதுக்கு சொன்ன ஹேத்து என்ன அப்படின்னா, உறுப்புகளை கொண்டதனால் அது காரியம் என்று சொன்னாய். ஆனா, நீ சொன்ன ஹேத்துவே வந்து தப்பா இருக்கே அப்படின்ட்டு மீமாம்சகன் வந்து நையாயிகனை பார்த்து சோபாதிகம்ன்ற அ அ தோஷத்த வந்து சொல்ல, இப்ப வந்து இந்த நையாயிகனானவன் அதுக்கு பதில் சொல்றான். ஆ மீமாம்சகரே, நீர் எடுத்துக்கொண்ட அ பிரக்கிரியையானது ரொம்ப தவறாக உள்ளது. எப்படின்னா, ஒரு குடத்த வந்து ஒரு குயவனானவன் செய்கிறான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு உண்டான சக்தி அவனுக்கு இருக்கு. அப்போ ஒரு மாளிகை ஒருத்தவன் கட்டுறான் அப்படின்னா, அதுக்கு உண்டான சக்தி அவனுக்கு இருக்கும். அப்ப இன்னொரு மலைய ஒருத்தவன் செய்றான்னே வச்சுப்போம் அப்படின்னா, அந்த மலையை செய்யக்கூடிய அவ்ளோ பெரிய சக்தி படைத்தவன் ஒருத்தன் இருப்பான். அதே அந்த குயவனுக்கு அந்த சக்தி இல்ல. குயவனுக்கு மண்பாண்டத்த பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. அப்போ முதல்ல எடுத்த உடனே சக்கிய கிரியமான்னு பார்த்து நம்ம பயந்துண்டு, ஓ! இது வந்து சக்கிய கிரியமே இல்ல. அதனால இத வந்து காரியம்னு எல்லாம் வந்து எடுத்துக்க கூடாது. அப்படின்னு அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல யாருமே போக மாட்டா. இது இவ்ளோ பெரிய விஷயமா இருக்கே! அப்ப இத செய்தவன் வந்து எவ்வளோ பெரிய சக்தி படைத்தவனாக இருப்பான். அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் தான் யாருக்காக எல்லாருக்குமே உலகத்துல இருக்கிறவருக்கு இயல்பாகவே இருக்கும். அதனால சோபாதிகம் நீ சொன்ன தோஷம் வந்து இந்த இடத்துல வந்து பொருந்தவே பொருந்தாது. உன்னுடைய தாட் ப்ராசஸ் தான் ரொம்ப தவறா இருக்கு. சரி. அப்படின்ட்டு இது ரொம்ப அழகான விஷயங்கள். இந்த மாரி இந்த தாட் ப்ராசஸ பேதிச்சு, பேதிச்சு தெரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா? இது உங்களுக்கு உங்களுடைய புரொஃபஷனல் கேரியர்ல கூட அது பயன்பட வேண்டும் அப்படின்றதுக்காக சொல்லல. நீங்க ஒண்ணும் இல்ல. நீங்க சட்டுன்னு ஆஃபீஸ்ல வேலை பண்ணும்பொழுது யோசிச்சீங்கன்னா, திருமழிசை ஆழ்வாருக்கு வந்து மாதந்தோறும் திருநட்சத்திரம் நடக்கும் பொழுது, பண்ணக்கூடிய வேலைய சீக்கிரம் பண்ணியாச்சுன்னா, திருமஞ்சனத்துக்கு சட்டுன்னு வந்துரலாமே! திருமஞ்சனம் மத்தியானம் நடக்க வருது. அவ்வளோ சீக்கிரம் முடிச்சாச்சுன்னா, ஆஃபீஸ் போயிட்டு 2 மணி நேரத்திலே வேலை முடிச்சாச்சுன்னா, திருமஞ்சனம் கூட வந்துரலாம். ஆகையினால இது நம்ப எவ்வளோ சௌகரியங்கள் இருக்கு. முக்கியமானது என்ன அப்டின்னா, சுலபமான விஷயம் தான் அது. இவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கான விஷயம். இப்படிப்பட்ட ஆச்சரியமான விஷயத்த ஆச்சாரியர்கள்லாம் அருளி செய்திருக்கார்கள். அத சுலபமா தெரிஞ்சுக்க முடியும். இத பயன்படுத்திக் கொண்டு, இந்த மாதிரி தாட் ப்ராசஸ பிரிச்சு, பிரிச்சு நம்ம பார்க்கிறது இருக்கு இல்லையா? இது எங்க நன்றாக நமக்கு உபயோகப்படும். மர்மஸ்பர்ஷியாக இருக்கக்கூடிய, ஆத்மஸ்பர்ஷியாக இருக்கக்கூடிய இடத்துல தான் உபயோகப்படும். சரணாகதி உபாயமா அல்லவா? அப்ப என்ன தாட் ப்ராசஸ் ஜீவாத்மாவுக்கு? எம்பெருமானிடத்துல கூடிய முறை என்ன? அப்ப என்ன தாட் ப்ராசஸ்? அப்படின்னு புரிஞ்சுண்டு விவேச்சனம் பண்ணி, டிஸ்டிங்விஷ் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு அடியிலிருந்து இதெல்லாம் உதவும். ஆக படி உடைய சொல்ல தோணிச்சு. ஏன்னா ரொம்ப அழகா ஸ்ரீசைல சுவாமி இப்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இந்த 2 தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்றத. இதெல்லாம் எல்லா விதத்திலயும் பயன்படும். நம்ம அன்றாட வாழ்க்கையிலயும் இதெல்லாம் பயன்படும். அன்றாட வாழ்க்கையில பயன்படுது என்றால் சட்டுன்னு வேலைய முடிச்சுட்டு கைங்கரியத்துக்கு சுலபமா வந்துடலாம். வரக்கூடிய கைங்கரியத்த நன்றாக செய்ய வேண்டும் அப்படின்னா, ரகசிய கிரந்தங்கள் நன்றாக அறிந்து கொள்றதுக்கு இதே தாட் ப்ராசஸ் தான் அங்கேயும் பயன்பட போறது.
இப்போ வந்து அந்த தாட் ப்ராசஸ் மறுபடியும் கொஞ்சம் மறுபடியும் விளக்குறேன். ஏன்னா இது கிடையாது. கஷ்டமான விஷயம் அப்படின்றதுனால. கிடையாது. இப்போ மீமாம்சகன் சொன்னது என்ன அப்படின்னா, அவன் உன்னுடைய ஹேத்துவானது இன்கம்ப்ளீட்டா இருக்கு. சோபாதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னான். என்ன ஹேத்து? சாவயவத்வாத். உறுப்புக்களுடன் கூடினது. உறுப்புக்களுடன் கூடினது அப்படின்னு சொன்ன உடனேயே காரியம்னு டிசைட் பண்ண மாட்டோம். உறுப்புக்களுடன் கூடினதாக இருக்க வேண்டும். இன்னொன்னு கம்ப்ளீட்டிங் ஃபேக்டர் ஒண்ணு இருக்கு. என்னது அது? சக்கியக்கிரியமாக இருக்கணும். சக்கிய கிரியமாக இருக்கும். பார்த்த உடனே செய்யப்பட முடியும் அப்படின்னு தோன்றினாதான் நம்ம இது காரியம் அப்படின்னு நம்ம நிச்சயம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னானா, நையாயிகன் சொல்றது அப்படிலாம் நிச்சயம் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, உறுப்புக்களுடன் கூடினது அப்படின்ன உடனே காரியம்னு முடிவு பண்ணிடுவோம். காரியம்னு முடிவு பண்ணதுனாலேயே, அப்ப அதுக்கு ஒத்த சக்தி இவனுக்கு இருக்கணுமே, இந்த கர்த்தாவுக்கு இருக்கணுமே அப்படின்னு இப்படிதான் நம்ம அனாலிசிஸ் இருக்குமே ஒழிய, நீ சொல்ற மாதிரி இருக்காது. அப்படின்னு இப்போ எவ்வளவு அழகா இந்த தாட் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பேதம். அது இப்படி அனலைஸ் பண்ணி வச்சிருக்க ஆச்சாரியாள்லாம். கிடையாது. சரி. அப்போ அவன் சொன்ன 2வது தூஷணமும் தவறு. இந்த சோபாதிக்கம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அப்போ இந்த மலையானது படைக்கப்படும் அப்படின்னு தான் நமக்கு தெரிய வரும். தெரிஞ்ச தெரிந்த பிறகு, அப்ப அதுக்கு உண்டான சக்தி இருக்கு அந்த கர்த்தாவுக்கு அப்படின்னு தான் நம்ம முடிவு பண்ணுவோம். சரி. சோபாதிக்கம் தூஷணமும் தப்பு. 3வது அடுத்த தோஷம் வந்து விருத்தம். அடுத்த தோஷம் விருத்தம் அப்படின்ற தோஷம். இதுக்கு மீமாம்சகன் என்ன சொன்னான்னா, இந்த மாரி நம்ம பார்க்குறோமே, கொடத்த பண்ற குயவன பார்க்குறோமே, அவனுக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானமோ, அனவாப் சமஸ்த காமத்துவமோ, சரீரம் கொண்டு அத பண்றானோ, இதெல்லாம் நம்ம ஈஸ்வரனிடம் சொல்ல நேரிடுமே அப்படின்ற மாரி அவன் சொன்னான், மீமாம்சகன். இதுக்கு நையாயிக்கன் என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறான் அப்படின்னா, இப்ப அடாடே! சரிதான். ஏன்? என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறான்? அ நையாயிகன். நையாயிக்கன் வந்து ஷரீரம் கொண்டு இப்போ அந்த ஒரு காரியத்த பண்றான் அப்படின்னா, அவனுக்கு வந்து இந்த சங்கல்பம் மூலியமாவே அத பண்ணிடலாம். இது இல்ல. விருத்தம்ன்றது என்ன வந்தது? விருத்தம் முதல்ல அவன் என்ன சொன்னான்? நீ ஈஸ்வரன ஸ்தாபிக்கணும் அப்படின்னு நினைக்கிற. குயவன திருஷ்டாந்தமாக ஆக்குற. அப்போ குயவனுக்கு என்ன இருக்கு? அஞ்ஞானம் இருக்கு. அனவாப்த சமஸ்த காமத்துவம் இருக்கு. சரீரம் இருக்கு. இந்த 3ம் இருக்கு. அதுவே தான் ஈஸ்வரனுக்கும் வருமே அப்படின்னு சொன்னான் அப் இல்லையா? அப்படின்னு தான் நேரடி இது அப்படின்னு நிராகரிக்கணும். சரி. அதுக்கு என்ன நையாயிகன் சொல்றான்? நையாயிக்கன் வந்து இப்போ குடம் பண்ணக்கூடிய அந்த குயவன் கிட்ட என்ன அந்த இடத்துல என்ன வேணும் அப்படின்னா, குடம் பண்ண சாமர்த்தியம் இருந்தா போதும். இப்போ அவனுக்கு வந்து கார் ஓட்ட சாமர்த்தியம் இல்லாம இருக்கலாம். இல்ல மத்த விஷயங்கள்ல அஞ்ஞானம் இல்லாம இருக்கலாம். இருந்தாலும் சரி. இருக்கலாம். அதனால இப்ப அவனுக்கு எடுத்துன்னு இருக்கக்கூடிய இப்ப வஸ்துவுல வந்து அவன் குடம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் அந்த குயவனுக்கு இருக்கா? அப்படின்றத வச்சுட்டு தான் நீ இத பார்க்கணும். இந்த மாரி தான் நீ அணுகணும். இந்த மாரி ஒரு வியூல பார்க்கணும். சோ தட் இப்ப வந்து பிரம்மம் வந்து ஜெகத் காரணத்துவத்துக்கு பிரம்மம்னு நம்ம சொல்றோம். இப்ப அந்த உலகத்த படைக்கிறதுக்கு அந்த சாமர்த்தியம் வந்து ஜெகத் கிட்ட இருக்கு. அப்படின்னு அது கிடையாது. ஜகத்த படைக்க வேண்டிய சாமர்த்தியம் பிரம்மத்துக்கிட்ட பிரம்மத்துக்கிட்ட இருக்கு. இன்ஃபர் பண்ணுவோம். அப்படி கொண்டதான ஒரு தத்துவம் இருக்கு அப்படின்னு இன்ஃபர் பண்ணுவோம். அப்படி இன்ஃபர் பண்ணப்பட்ட தத்துவத்துல எப்படி குயவனுக்கு வந்து மத்த சாமர்த்தியம் கிடையாது. அப்ப அதே போல பிரம்மத்துக்கும் சாமர்த்தியம் கிடையாதா? அப்படின்லாம் நம்ம இன்ஃபர் பண்ண மாட்டோம். இப்போ இப்படி வேணா யோசிச்சு பார்ப்போமே. ஆ குடத்த பண்ண வேண்டிய சாமர்த்தியம் குயவனுக்கு குயவனத்த கொண்டவன் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ ஒரு இடத்துல 10 குடம் இருக்கு அப்படின்றது பார்க்கிறோம். முதல்ல ஒண்ணு பார்த்திருக்கோம். அவன் குடத்த பண்றான். கூடவே என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, அவனுக்கு வந்து காரு, பைக் எதுவுமே ஓட்டத் தெரியாது அப்படின்றதையும் பார்த்திருக்கோம் நம்ப. சரி. இப்போ இன்னொரு இடத்துக்கு போறோம். அங்க 10 குடம் இருக்கு. அப்ப இத பண்றவன் அவன் அப்படின்ற மாரி இன்னொருத்தன நம்ம கல்பிக்கிறோம். இவன் தான் பண்ணுவான் அப்படின்ற மாரிலாம் யோசிக்கிறோம். இவனுக்கு கார் ஓட்டத் தெரியாது அப்படின்னு நம்ம லோகத்துல எங்கேயா யோசிப்போமா? இவனுக்கும் கண்டிப்பா பைக் ஓட்டத் தெரியாது அப்படின்னு யோசிப்போமா? ஏன்னா கார் ஓட்டத் தெரியாமல் இருக்கிறதோ, பைக் ஓட்டத் தெரியாமல் இருக்கிறதோ, அதுக்கும் குடம் பண்ணுவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதே போல தான் இங்கேயும். குயவனுக்கு சாமர்த்தியம் இல்லை. மத்த விஷயங்கள்ல சாமர்த்தியம் இல்லை. அப்படின்றதுனால, அத போலவே தான் அப்போ பிரம்மத்துக்கும் சாமர்த்தியம் கிடையாது. மத்த விஷயங்கள்ல. அப்படின்னு அனுமானம் பண்ண முடியாது. விருத்தமாலாம் போகாது என்னுடைய ஹேத்துவானது. அதனால நான் சொல்லக்கூடிய பிரம்மம்ன்றது சர்வசக்தன், சர்வஜன் தான். அப்படின்னு இது மூலமாக நையாயிக்கன் வந்து ஸ்தாபிக்கிறார். ம். சரி. இது ஒரு விரோதம் போயிருச்சு. அஞ்ஞானம் அப்படின்ற ஒரு விரோதம். அனவாப்த சமஸ்த காமத்துவம். அதுவும் இதிலேயே அடங்கிடும். குயவன் பண்ற குயவனுக்கு மத்த பொருள்கள் கிடைக்கல. அவனுக்கு வேண்டியதாக இருக்கு. ஆனா, வேண்டியதாக இருக்கு அப்படின்றதுனால, இந்த குயவன் பண்றான் அப்படின்னு கொள்ள வேண்டாம். ராஜா இருக்கான். அவன் ஒரு சக்திய கொண்டு ஏதோ ஒரு செயல பண்றான்.
அவன் கண்டிப்பா ஏதாவது ஒரு அனவாப்த சமஸ்த காமனாக இருந்தா தான் அவனால பண்ண முடியும் ஒரு செயல. அப்படின்னு நிர்பந்தம் கிடையாது இல்லையா? அதனால நம்ம என்ன இன்ஃபர் பண்ண முடியும்? ஒரு காரியம் இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒத்த ஒரு சக்திய பெற்றவன் ஒருத்தன் இருக்கான். இவ்வளவுதான் இன்ஃபர் பண்ண முடியுமே ஒழிய, அப்ப அவன் காரியம் பண்றான் அப்படின்றதுனாலேயே அவனுக்கு ஏதோ ஒண்ணு வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப நான் சொல்ற அர்த்தத்துக்கும் நம்ம ஏற்கவே ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ஒரு சுருக்கம், அத்தியாயத்தினுடைய சுருக்கம் பார்த்த இடத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அவிரோத அத்தியாயத்துடைய சம்பந்தம் இருக்கு. அவிரோத அத்தியாயத்துடைய சம்பந்தம் இருக்கு. அங்க வந்து என்னன்னா, ஜகத்தை வந்து அதாவது இந்த அ எம்பெருமானானவன் ஜகத்தை வந்து அ அவாப்த சமஸ்த காமனாகிய எம்பெருமான், இந்த ஜகத்தை எல்லாமே அவன்ட்ட எந்த குறையுமே இல்ல. அப்புறம் என்னத்துக்கு அவன் இந்த வந்து ஜகத்தை படைக்கிறான்னா, இத லீலையா படைக்கிறான் அப்படின்னு அந்த இடத்துல அவிரோத அத்தியாயத்துல பார்த்தோம். ஆ, அதுக்கு இதுக்கும் தொடர்பு. தொடர்பு. ஆக ஒருத்தன் படைக்கிறான் அப்படின்னு உடனே அவனுக்கு அப்ப ஏதோ அவனுக்கு வேண்டியிருக்கு போல இருக்கு அப்படின்னு அனுமானம்லாம் வராது. அப்படின்னு நையாயிகன் சொல்றான் மீமாம்சகனை பார்த்து. அப்படியே. சரி. கடைசி இருக்கக்கூடிய விரோதம், தூஷணம். ஷரீரம் வேண்டி இருக்கே. இப்போ படைக்கிறான், குயவன் படைக்கிறான்னா ஷரீரம் இருக்கு. அப்போ நீ சொல்ற அந்த ஈஸ்வரன், அவனுக்கும் அவன் ஷரீரத்த கொண்டு தான் படைக்கிறான் அப்படின்றது ஆயிடுமே! ம். அப்படின்ற கேள்வி வருது. அதற்கு நையாயிகன் சொல்ற பதில், ஆ இல்ல சரீரம் இல்லாமயே வந்து படைக்கலாம் அப்படின்னு. எப்படி அப்படின்னு வரப்போ வந்து, இப்போ வந்து ஒரு நெறைய பேர் வந்து லோகத்துல பார்க்குறோம். பேய் ஓட்டுறது, பேயெல்லாம் நெறைய பேர் ஓட்டுறா. அப்படின்னா பேய் ஓட்டுறதுன்னா, எழுந்து போய் ஒருத்தவா கிட்டேருந்து பேய்ன்ற ஒரு வஸ்துவ வந்து ஓட்ட போறாளான்னா, இல்ல. அவ ஏதோ மந்திரம் ஒரு இடத்துல உட்காந்துன்ட்டு மந்திரத்த சொல்லுவா. இல்ல ஏதோ ஒரு சங்கல்பத்தினால பண்ணுவா. அதே பிரக்கிரியை சொல்றத கூட காட்டிலும் கூட சங்கல்பத்தினால சொல்றது கூட ஒரு அசைவு இருக்கு. அசைவு இப்போ இருக்கு. ஏதோ ஒண்ணு இந்த சவுண்ட் தான் போய் டிராவல் ஆகி ஏதாவது பண்ணணும். அந்த மாரி ஏதாவது போயிடும் பக்ஷம். நினைவாலேயே அவர்களால பண்ண முடியும். அப்படி லோகத்திலே பார்க்கிறோம். அப்படியா? அதே அதே இதுல வந்து இப்ப வந்து இந்த சரீரம் இல்லாமயே, அதாவது வந்து ஒரு சங்கல்பத்தினாலேயே பிரம்மமானது இந்த காரியத்தை அதாவது ஜகத்தாகிய காரியத்தை படைத்து விடும். அதனால சரீரம் வேணும்ன்ற அ அவசியம்லாம் இல்ல. அப்படின்ட்டு வந்து இந்த நையாயிக்கனானவன் மீமாம்சகனை பார்த்து சொல்றான். சரியா? சரியா? ஆக சொன்ன 3 தூஷணங்களும் ம். நிக்காது. சித்த சாதனம் அப்படின்னு சொன்ன தூஷணம் நிக்காது. சோபாதிக்கு நிக்காது. விருத்தம் 21. என்ற தூஷணமும் நிக்காது. என்று இதுவரைக்கும் இப்ப என்ன ஸ்தாபிக்கப்பட்டது? இப்ப நையாயிகன் வந்து அனுமானம் மூலமாகவே பிரம்மம் என்றது ஒன்று உண்டு அப்படின்னு சொல்ல முடியுமே. அப்ப சாஸ்திரம் எதற்காக? சாஸ்திரம் பிரம்மத்த பத்தி சொல்ல வந்தது கிடையாது. சாஸ்திரத்த கொண்டு பண்ற பிரம்ம விசாரம் வீண். பண்ண வேண்டாம். அப்படின்றது நையாயிக பட்சம். அடுத்தது 4வது இந்த எபிசோட்ல சாஸ்திர யுனித்வாதிகள் பத்தின இந்த 4வது எபிசோட்ல அடுத்தது என்ன பார்ப்போம் அப்படின்னா, எம்பெருமானார் வந்து இந்த நையாயிக பட்சத்துல கண்டிக்க போறார். கண்டிச்சுட்டு அப்படி கிடையாது. அனுமானத்தினால தான் ஈஸ்வரனை ஸ்தாபிக்க முடியாது. சாஸ்திரம் கொண்டு தான் சாஸ்திர யோனித்துவம் அப்படின்றது இருக்கு இல்லையா? சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு சூத்திரம். சாஸ்திர யோனித்துவம் அப்படின்னா சாஸ்திரமேவ யோனிகி. சாஸ்திரம் ஒன்றுதான் பிரமாணம். பிரம்மத்தை அறிவதற்கு சாஸ்திரம் ஒன்றுதான் பிரமாணம் அப்படின்னு ஸ்தாபிக்க போறார் எம்பெருமானார். அத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே ராமானுஜர்.